எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, இந்த துலாம் ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களோட பண்பு நலன்கள் நான் சொல்லிடுறேன். இந்த பண்பு நலன்களை வச்சு தான் அடுத்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையே நம்ம கணிக்க முடியும். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அன்பு செலுத்துபவர்களில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அன்பு செலுத்துறது எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக கோபம் இருக்கும். இவங்க கோபத்தை விட அதிகமாக இவங்க பட்ட கஷ்டங்கள்னால தான் அந்த கோபம் உண்டாகுது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவங்க கோபம் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, வாழ்க்கையில் யார் தான் கஷ்டப்படல, துலாம் ராசி மட்டும் தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கலாம் சார். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க பார்க்கும்போது கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியாது. இவங்க என்னப்பா வசதியாக இருக்காங்க, இவங்க என்னப்பா பெருசாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு 4 பேர் சொல்லலாங்களே தவிர, துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு அவங்க மட்டும் வளர்கிறதுக்கு இல்லை, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வளர்கிறதுக்கு தான் இவங்க அதிகமாக பாடுபட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே எதுவும் பண்ணிக்காமல் மற்றவங்களுக்காகவே வாழ்கிற ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம். இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய சில நாட்கள் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஒரு இஷ்யூலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு கொஞ்சம் இப்போ நல்ல ஒரு லக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியில் 100% பேருக்குமே ஆபத்து கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்கக்கூடிய ரேஞ்சு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி லாட்ரினா பண ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட தனிப்படையான ஜாதகம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாதி நல்லதும் பாதி கெட்டதும் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி சமமாக சொல்லிட்டா இப்படி எஸ்கேப் ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் தனிப்படையான ஜாதகத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுனுக்குது. இப்போ துலாம் ராசிக்கு நல்லது நடக்கும். துலாம் ராசியில் யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதை டிவிஷனாக பிரியும். எந்த லக்கினம், எந்த நட்சத்திரம், என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு தான் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இறைவனோட ஒரு படைப்பில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நன்மையும் இப்போ கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நீங்கள் ப்ரமோஷனாக நினச்சிக்கிட்டாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா நான் ஒரு இயற்கையாகவே பார்த்த ஒரு விஷயம், எப்படி இப்படி துல்லியமாக கணிக்கிறாங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு அவரோட நம்பரை கேட்டு அவரோட பர்மிஷனை மீறி நான் ஒரே ஒரு எங்களுக்காக பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்காக பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் உங்களுக்கு ஃபோன் லைன் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ ஒரு பிரபல நடிகர் இப்போ இருக்கார். இப்போ பக்கமாக கூட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த நடிகருக்கே பார்த்திங்கன்னா அவர் தான் ஜாதகம் பார்த்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர். ஸோ அவர் ஒரு விஐபி மூலமாக நம்மளுக்கு கனெக்ட் ஆனார். நான் அவர்கிட்ட கேட்டு, சார் நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நான் கண்டிப்பாக உங்களை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் சீக்ரெட்டாக நிறையா விஐபிகளுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்த்துருக்கிறவர். நம்மளோட சேனலில் கேட்டதுக்காக கீழே நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்காக நீங்கள் கேட்டு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து தெரிஞ்சுக்கலாம். அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. அப்படியே அக்குவேர் அணிவேராக இருக்கும். நீங்கள் கேட்குற ஜாதகம் அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. இது என்னோடய ஃபீட்பேக் தான். நீங்கள் அதை என்னவா நினச்சிட்டாலும் சரி, அதை நான் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். இது என்னோடய ஃபீட்பேக் தான், அது உங்களோட விருப்பம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நார்மலாக தான் சொல்கிறேன். நம்மளோட எல்லா வீடியோஸிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்லியிருக்கேன். சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். துலாம் ராசிக்கு பாதி நல்லது, பாதி கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த துலாம் ராசி இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நல்லது, எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில செயல்கள்லாம் இருக்குது. அதை நான் அப்படியே சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களோட வீட்டில் மண் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு ஒரு 3 மண் விளக்கு எடுத்து வச்சு உங்களோட சாமி ரூம்லேயோ அல்லது சாமி ரூம் இல்லாதவங்க வாசல்லையோ வச்சு ஒரு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு வழிபடுங்க. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். முடிஞ்சால் உங்களோட அம்மன் கோயில், உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு துணியில் காசு முடிஞ்சு வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. நிறையா பேர் சொல்லுவாங்க, சார் இந்த எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க அதுன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் மாலை போடுறது ஓரளவுக்கு தான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் அடிப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா அதை கிள்ளிட்டாவே அதை படைச்சாச்சு அப்படிங்கிறன்னு அர்த்தம். சாமிக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னாவே பாருங்கள், எலுமிச்சம்பழத்தை கிள்ளிட்டு அந்த இடத்துல சிகப்பு வச்சு கொடுப்பாங்க. அதுதான் ரியலான ஃபார்மேட்டு. அந்த மாதிரி உங்களோட எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சில கோவிலில், உங்களோட குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே, இல்லைனா அம்மன் கோவில்களில் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பூஜை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு அந்த 3 விளக்கு கிட்ட நீங்கள் வச்சு வழிபடுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஒரு தடைகளை விலக்கி ஒரு நன்மை தரக்கூடிய விஷயத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதுவும் பராசக்தியை வணங்கி நீங்கள் வணங்குங்க. பராசக்தி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பராசக்திங்கிறது எங்கே சார் இருக்குது, எந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராசக்திங்கிறது அண்ட சராசர
சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை வணங்குவதற்கான சமம். அதாவது சக்திங்கிறது அம்மன். நீங்கள் எல்லா அம்மனையும் வணங்குறது தான் பராசக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை வந்து குறிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து ஓம் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கிடும். அதாவது ஒரு லா வந்து சொல்கிறாங்க, ஒரு பிக் பேங் தியரியில் ஒரு உலகம் வெடித்து வரும்போது ஹம் அப்படின்னு ஒரு சவுண்டோடு வந்தது அப்படின்னு பிக் பேங் தியரியில் சொல்கிறாங்க. பஞ்சாங்கத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஓம் என்ற ஒளியோடு இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். சயின்ஸாகவும் ஓம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பவர் இருக்குது, நார்மலாகவும் பவர் இருக்குது. இந்த ஓம் பராசக்தியை போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 3 தடவை 3 விளக்கு வச்சு, மண் விளக்கு வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நன்மை விளைவிக்கும். முடிஞ்சால் அம்மன் கோயிலில் போய்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து எப்போயுமே உங்கள் வீட்டில் வச்சுருங்க. இது ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக. எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எலுமிச்சம்பழம் வந்து செயல்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். அடுத்து நடக்கக்கூடியது நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நினைங்க. ஸோ பெரிய ஆபத்தில் உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. கொஞ்சம் பார்த்து எந்த விஷயத்தையும் செய்கிறது மட்டும் தான் இதாக இருக்க தவிர உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்னது இருந்தாலும் உடனே போய் டாக்டர் பார்த்துருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கொஞ்சம் வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுவுமே கொஞ்சம் நாளில் சரியாயிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எப்பயும் போல ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மற்றபடி துலாம் ராசிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் கிடையாது. பழங்காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டுருப்பீங்க, இப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இனி கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச காலத்தை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்ற மாதிரி, அதாவது உங்களை கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன சார் இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இருக்கிற காலமே ரொம்ப இதாகுது அப்படின்னா கவலையப்படாது. சரி, இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் பொற்காலம் தான். நீங்கள் கவலைப்படாமல் அந்த நம்பிக்கையோடு எந்த வேலையுமே செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, தொலைதூர பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, பெரிய ஆபத்தில் எதுவுமே கிடையாது. அதில் கொஞ்சம் பண விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. வாகனத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க, அது ஒன்று தான். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. தொழில் ரீதியான விஷயங்களில் அதிக முதலீடு போடக்கூடிய இடத்துல உங்களோட தனிப்பட்டையான ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. அதில் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு 6-7 நாட்களில் வந்து உங்களுக்கு பண வரவுக்கானது எப்பயும் போல் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். இப்போ பண விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து லாக்கில் தான் இருப்பீங்க. தெளிவாக சொல்கிற பண விஷயத்தில் இப்போ நீங்கள் லாக்கில் தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சரியாகக்கூடிய டைம் வரப்போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி தனிப்படையான ஜாதகம் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த துலாம் ராசி கண்டிப்பாக ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜாதகம் கண்டிப்பாக செட் ஆகிருக்கும். நீங்கள் லோக்கல்லே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகிருக்கும். ஸோ ஜாதகம் வந்து சிலர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, சிலர் ஒரு மாதிரி சொன்னாலும் குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஆமாப்பா ஏற்கனவே ஒருத்தன் அப்படி தம்பா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு தான் துலாம் ராசி. துலாம் ராசியோட நம்பிக்கையும் அதிகம், துலாம் ராசிக்கு ஜாதக நம்பிக்கையும் அதிகம். துலாம் ராசியில் சொல்லப்படக்கூடிய ஜாதகம் துலாம் ராசிக்கு அக்யூரேட்டாக பொருந்தும். அதுதான் ஒரு பிரபஞ்ச உண்மை அப்படின்னே சொல்லலாம். இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எஸ்ஸா, உண்மை, ஆமாம் அப்படிங்கிறதெல்லாம் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஆமாம் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஜோதிடரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஜோதிடரோட நம்பர் எது கொடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் தனிப்படையான ஜாதகம் பார்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன சரித்திரம் சொல்கிறீங்க ப்ரொமோஷனுக்கா, அதில் 4-5 பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ காய்ச்சி வாங்குனீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவீங்க. நீங்கள் அது உங்களோட விருப்பம். நீங்கள் தனிப்படையான ஜாதகம் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது யார்கிட்ட பார்க்குறோம், கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான். ஜாதகம் உண்மை, ஜாதகம் பார்ப்பவர்களும் உண்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் சொல்கிற எல்லாருமே ஜாதகர்கள் கிடையாது, எல்லாருமே ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி தான். ஸோ எல்லாருமேலாம் ஜாதகத்தெல்லாம் இது பண்ணி போடுறது கிடையாது. சிலர் மட்டும்தான் ஜோசியரை வச்சு இந்த 10 நாளைக்கு எப்படி இருக்குது, 15 நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை வந்து நியூஸ் ரீடாக பண்ணிடுவாங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாருமேலாம் ஜோதிடர்கள் கிடையாது, அதை முன்னாடி தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேனலில் நம்ம வந்து ஜோதிடர்களோட கணிப்பை எடுத்து அதை ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை தனிப்படையான ஜோதிடம் பார்த்து, அந்த தனிப்படையான ஜோதிடம் பார்த்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை இருக்கிறதா, பணம் அதிகமாக செலவு பண்ணாமல் என்ன பண்ணலாம் அதை பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு இது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப லாபம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், லாஸ் ஆகாது, ஒரு மீடியம் ஸ்டேஜ்லேயே போகும். மீடியம் ஸ்டேஜில் போகுதுன்னு விரக்தியில் அது இதையும் போட்டு இன்னும் பொருள் வாங்கலாம், அதை வாங்கலாம், அதை வாங்கலாம், லாக் ஆகாதீங்க. இதுதான் ஒரு மெயினான விஷயம். இது வந்து உங்களுக்கு தனிப்படையான ஜாதகம் பார்க்கும்போது இது வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த துலாம் ராசிக்கு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது தனிப்படையாக உங்களோட ஜாதகம் பார்க்கும்போது இல்லையே இப்போ நல்லா தான் இருக்குது, யார் அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்கிறதோட வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா தனிப்படையான ஜாதகம் பேசும். ஓவரால் நம்ம அது என்னது துலாம் ராசின்னு சொல்லும் போது ஓவராலாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் உள்ளே போனீங்கன்னா நட்சத்திரம் இருக்குது, தசா புத்தி இருக்குது, லக்கினம் இருக்குது, இதெல்லாம் உள்ளே நிறையா இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல்
இனி வரக்கூடிய காலங்களில் இறைவனை வணங்கி தனிப்படையான ஜாதகம் பார்த்து தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமாக பணம் போடாமல் வாகன ரீதியான விஷயங்களை பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கல்வியில் எந்த ஒரு தடைகளும் கிடையாது. அது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஜாதகமே பார்க்க தேவையில்ல, உடல் ரீதியான விஷயங்கள் ஜாதகமே பார்க்கக்கூடாது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக இருங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.